நடிகர் அஜித்தின் தாய் மரண செய்தி கேட்டு ஓடி வந்து முதல்வர் விஜய் செய்த செயல் அதிர்ச்சி சம்பவம். அதாவது தமிழ் திரையுலகில் உச்சபட்ச நடிகர்களில் ஒருவர்தான் தல அஜித்குமார். இவரை பற்றிய அறிமுகம் என்பது இந்திய அளவிலேயே தேவையில்லை. அந்தளவுக்கு இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்க பிரபலமானவர்தான் நடிகர் அஜித்குமார். இவருடைய குடும்பத்தில் இப்போது மிகப்பெரிய பேரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இவருடைய தாய் உயிரிழந்திருக்கிறார். இந்த செய்தி வெளியாகியதை தொடர்ந்து திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். நடிகர் அஜித்குமார் தனது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் குடும்ப விஷயங்களை எப்போதும் வெளிச்சத்திற்கு கொண்டு வராதவர். அதனால் அவரது குடும்பத்தை பற்றிய தகவல்கள் ரசிகர்களுக்கு அதிகமாக தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில் அவரது தாயாரின் மறைவு செய்தி ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அஜித்தின் அம்மா பெயர் மோகினி மணி. இவர் சென்னையில் குடும்பத்தினருடன் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக வயது முதிர்வு தொடர்பான உடல்நலப் பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்த இவர் இன்று காலமானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அஜித்குமாரின் குடும்ப பின்னணியை பார்த்தால் அவரது தந்தை பி சுப்பிரமணியம் கேரளாவின் பாலக்காட்டை சேர்ந்தவர். தாயார் மோகினிமணி மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவை பூர்வீகமாக கொண்டவர். பல்வேறு கலாச்சார பின்னணிகளை கொண்ட குடும்பத்தில் பிறந்த அஜித் இன்று தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரங்களில் ஒருவராக திகழ்கிறார். குறிப்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு அஜித்தின் தந்தை சுப்பிரமணியம் அவர்கள் காலமானது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. அந்த துயரத்திலிருந்து குடும்பம் மீண்டு வந்த நிலையில் தற்போது தாயாரின் மறைவு அஜித் குடும்பத்திற்கு மேலும் ஒரு பேரிழப்பாக அமைந்துள்ளது. மேலும் அஜித் அவர்கள் தனது பெற்றோர் மீது அதிக பாசம் வைத்திருந்தவர் என்பது பல்வேறு சந்தர்ப்பங்களில் காட்டியிருக்கிறார். அதற்கு உதாரணம், வலிமை திரைப்படம் வெளியான சமயத்தில் கூட அந்த படத்தை முதலில் தனது பெற்றோருக்கு திரையிட்டு காட்ட விரும்புவதாக அவர் கூறியிருந்ததாக தகவல்கள் இருக்கிறது. இந்த நிலையில் அஜித்தின் தாய் மோகினி மணியின் மறைவு செய்தி வெளியாகியதும் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். திரையுலக பிரபலங்களும் தங்களது ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு செய்து வருகிறார்கள். தற்போது அஜித்குமார் வெளிநாட்டில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் குடும்பத்தினர்தான் இணைந்து இறுதி சடங்கு ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தந்தையை இழந்த 3 ஆண்டுகளுக்குள் தாயாரையும் இழந்துள்ள அஜித்குமாருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்கள் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் சினிமாவில் போட்டி நடிகராக பார்க்கப்பட்டாலும் அஜித்துக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்தான் விஜய். இவர் இப்போது முதல்வராக இருந்தாலும் கூட அஜித்தின் தாயாரின் மரணம் கேட்டு முதல் ஆளாக அஜித்துக்கு தொலைபேசியில் ஆறுதல் கூறியது முதலமைச்சர் விஜய்தான் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அஜித்தின் தாயார் இங்கே மரணமடைந்த அதே நேரத்தில் அஜித் அவர்கள் வெளிநாட்டில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை அஜித் அவர்கள் இங்கே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அஜித் அவர்கள் அவசரமாக இந்தியா வருவதற்கு முதல்வராக இருந்து என்ன செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களையும் செய்து உடனடியாக அஜித்தை இந்தியா அழைத்து வர முதலமைச்சர் விஜய் உதவி செய்வதாகவும் கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அஜித் வரும் வரையிலும் அஜித் குடும்பத்தோடு இணைந்து அஜித்தின் தாயாரின் இறுதி சடங்கை சரியாக வழிநடத்த அதற்கென்று பிரத்யேக அதிகாரிகளை அஜித் வீட்டிற்கு அனுப்பவும் முதலமைச்சர் விஜய் முடிவெடுத்திருக்கிறாராம். ஆக என்னதான் சினிமாவில் போட்டி நடிகராக இருந்து இப்போது முதலமைச்சராக ஆனாலும் கூட அஜித்தின் குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் தற்போது முதல் ஆளாக வந்து முழு உதவியும் செய்வது விஜய்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் முதலமைச்சர் விஜயின் இந்த ஒரு செயல்பாடு அஜித் ரசிகர்களாலும் மிகப்பெரிய பாராட்டை பெற்று வருகிறது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.